ஒரு காலத்தில் அஜ்பூர்ன்ற காட்டில் ஜக்குவும் லச்சுவும் ரொம்ப சந்தோஷமான தம்பதியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஊரே அவங்கள பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு ஒத்துமையாக அவங்க ரெண்டு பேரும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஜக்கு ஐஸ்கிரீம் வியாபாரம் செஞ்சு தான் லச்சுவை பார்த்துக்கிட்டான். மார்க்கெட்லேயே ஜக்குவோட ஐஸ்கிரீம் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருந்துச்சு. ஐஸ் ஐஸ், தரமான ஐஸ், வாங்க வாங்க, உங்க குழந்தைங்களுக்கு என்கிட்டயே வாங்குங்க ஐஸ். ஒரு நாள் ஜக்குவோட நண்பன் ஜக்குவை பார்க்க வந்தான். டேய் ஜக்கு, உன் வியாபாரம் ரொம்ப நல்லா போகுதுன்னு கேள்விப்பட்டேன். நான் உன்னை கவனிச்சிட்டு தான் இருக்கேன். நீ கடன் வாங்கி தானே இந்த வியாபாரம் ஆரம்பிச்ச. இப்ப கடன்லாம் அடைச்சிட்டியா? இல்லடா, பாதி தான் அடைஞ்சிருக்கு, இன்னும் பாதி அப்படியே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிக்கிட்டே வரேன். நீ இப்படி இருந்தா உன்னால அடைக்கவே முடியாதுடா. வட்டி மேல வட்டி போய்கிட்டே தான் இருக்கும். வியாபாரமே சரியில்லை. என்னடா மாத்தி மாத்தி பேசுற? இப்பதான் நீ சொன்ன உன் வியாபாரம் நல்லா போய்கிட்டு இருக்குன்னு, இப்ப அபசகனமா பேசுறியே. பின்ன என்னடா, இப்ப கெமிக்கல் கலந்த ஐஸ்கிரீம்லாம் நிறைய கிடைக்குது. அந்த மாதிரி வித்தினா உனக்கு செலவு மிச்சம், லாபம் அதிகம். சீக்கிரம் பெரிய பணக்காரனா ஆகிடலாம்டா. கெமிக்கல் ஐஸ்கிரீம் செஞ்சா நிறைய லாபம் உனக்கு, செலவு ரொம்ப கம்மியாயிரும். அப்புறம் என்ன, நீ சீக்கிரம் காசு சேர்க்க வைக்கலாமே. இந்த மாதிரி குறுக்கு வழி லட்சு ஒத்துக்க மாட்டா. எனக்கு என்ன சொல்றது புரியல. நான் யோசிச்சு நாளைக்கு சொல்றேனே. தாராளமா தாராளமா யோசி. நல்லா யோசிச்சு நாளைக்கு ஒரு நல்ல முடிவை சொல்லு. உனக்காகவும் உன் குடும்பத்துக்காகவும் தான் நான் இந்த ஐடியாவையே யோசிச்சேன். நீயும் நல்லா யோசிச்சு சொல்லு. அன்னைக்கு ராத்திரி ஜக்கு யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்தான். மறுநாள் காலையில் அவன் நண்பனை பார்க்க கிளம்பிட்டான். நீ சொன்னது சரிதான், நான் நல்லா யோசிச்சிட்டேன். எனக்கு நீ சொல்றது தான் சரின்னு படுது. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு கம்மியான லாபம் தான் கிடைக்குது. அதனால கெமிக்கல் கலந்த ஐஸ்கிரீமே வைக்கலாம். அப்படி சொல்லு, நீ தான் என் நண்பன். சரி வா, கெமிக்கல் வாங்க போலாம். முதல்ல நம்ம கெமிக்கல் ஐஸ்கிரீமை ரெடி பண்ற வேலையை பார்ப்போம். வா வா. ரெண்டு பேரும் சேர்ந்து கெமிக்கல் ஐஸ்கிரீமை தயாரிச்சாங்க. கெமிக்கல் ஐஸ்கிரீமை சாப்பிட்டனால மக்களுக்கும் குழந்தைங்களுக்கும் உடம்பு சரியில்லாமல் போச்சு. அதனால் இப்போ யாருமே ஜக்கு கிட்ட ஐஸ்கிரீம் வாங்குறதே இல்லை. ஜக்குக்கு இதனால் பெரிய நஷ்டம் ஆகிருச்சு. ஜக்கோட ஃப்ரெண்டு ஜக்குவை விட்டுட்டு எஸ்கேப் ஆகிட்டான். இதையே நினச்சி ஜக்குக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருச்சு. ஜக்கு, நான் எவ்வளோ முறை சொன்னேன், நேர்மையா இருக்கிறது தான் சரியா இருக்கும், குறுக்கு வழியில போக கூடாதுன்னு. கொஞ்சமாச்சும் நான் சொன்னதை காதல வாங்குனீங்களா? தப்புதான். நான் குறுக்கு வழியில சம்பாதிக்கணும்னு நினைச்சது ரொம்ப பெரிய தப்பு தான். இப்போ என்னால் ஏஞ்சி நிற்கவே முடியல, வியாபாரம் பண்ண முடியல. உன்னை நினச்சிதான் எனக்கு பெரிய கவலையாக இருக்கு. கவலைப்படாதீங்க, நீங்கள் தப்பை உணர்ந்துட்டீங்கல்ல. கடவுள் கண்டிப்பாக நமக்கு ஒரு வழியை காட்டுவார். லட்சுவோட வார்த்தை ஜக்குக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு. ஜக்குக்கு இப்போ கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் வரும்ன்ற நம்பிக்கையும் வந்துச்சு. இப்படியே 2 நாள் கடந்துருச்சு. ஜக்கு, நான் இன்னைக்கு காய் வாங்கிட்டு வரப்போ என்னோட ஃப்ரெண்டை பார்த்தேன். நம்ம கிராமத்துல ஜமீன்தார் ஐயா எல்லாருக்கும் நிலத்துல இடம் தராராம். நம்ம அதுல ஐஸ்கிரீம் பயிரிட்டு அதுல வர ஐஸ்கிரீமை வியாபாரம் பண்ணா நல்ல லாபம் கிடைக்கும். ஆனா ஒண்ணு, நமக்கு விளையிற ஐஸ்கிரீமை பாதி அவருக்கு கொடுத்துடணுமா. இது ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆனா எனக்கு உடம்பு சரியில்லையே, இப்ப என்னால வேலை செய்யவே முடியாது லட்சு. அதனால என்ன ஜக்கு, நான் பாத்துக்கிறேன், நான் உழைக்கிறேன். அப்படி சொன்ன லட்சு பண்ணையார் கொடுத்த நிலத்துல ஐஸ்கிரீம் விதைய பயிரிட்டா. நேர்மையாகவும் நல்ல உரமும் போட்டனால லட்சுக்கு ரொம்ப நல்ல ஐஸ்கிரீமாக விளைஞ்சிருச்சு. லட்சு எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்ல விளைச்சல் இருந்துச்சு. அவளுக்கு கிடைச்ச ஐஸ்கிரீமில் பாதி ஐஸ்கிரீமை பண்ணையார்கிட்ட கொடுத்துட்டு மீதி ஐஸ்கிரீமை அவள் வியாபாரத்துக்கு வச்சுக்கிட்டா. ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம், நல்ல தரமான ஐஸ்கிரீம், வாங்க வாங்க. லட்சுக்கிட்ட ஐஸ்கிரீம் ரொம்ப ருசியாகவும் தரமாகவும் இருந்தனால
எல்லாரும் லட்சு கிட்ட தான் ஐஸ்கிரீம் வாங்கினாங்க. லட்சு கடைக்கு பக்கத்துலேயே சோனு கடையும் இருந்துச்சு. சோனு கிட்ட யாருமே வாங்காதனால சோனுக்கு லட்சு மேல ரொம்ப கோவமா இருந்தா. இது என்ன, இந்த லட்சு கிட்ட எல்லாரும் ஐஸ்கிரீம் வாங்குறாங்க, எனக்கு லாபமே வர மாட்டேனுது. இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். அப்படி நினச்ச சோனு மனசில் லட்சுவோட கடையை மூடணுன்ற எண்ணத்தில் ஒரு திருடனை பார்க்க போனான். யாரம்மா நீ? என்ன தேடி எதுக்கு வந்தீங்க? எல்லாம் ஒரு காரணமாதான். நீங்க தானே சங்கிலி? ஆமா, நான் தான் சங்கிலி. நான் மார்க்கெட்ல ஐஸ்கிரீம் கடை வச்சிருக்கேன். பக்கத்து கடையும் ஐஸ்கிரீம் கடை தான். எல்லாரும் அந்த கடைக்கு தான் போறாங்க. அதனால எனக்கு லாபமே வரமாட்டேனுது. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த லட்சுவோட ஐஸ்கிரீம் கடைக்கு போய் எல்லா ஐஸ்கிரீமையும் திருடிடுங்க. நான் சொல்ற வரைக்கும் இந்த ஊர் பக்கமே வராதீங்க. அவ்வளோதானே, சிறப்பா பண்ணிடுறேன். கடைக்கு அடையாளம் மட்டும் சொல்லுங்க. அடையாளமா? கடை பேரே சொல்றேன், உங்களுக்கு அப்பதானே ஈஸியா இருக்கும். அதுக்கு இல்ல, எனக்கு படிக்க தெரியாது, அதனால தான் கடைக்கு ஒரு அடையாளம் சொல்லுங்கன்னு சொன்னேன். என் கடையும் அவ கடையும் பக்கத்து பக்கத்துல தான் இருக்கும். என்னோட கடைக்கு வண்டி நீல கலராகவும் கொடை சிகப்பு கலரா இருக்கும். அவ கடைக்கு வண்டி சிகப்பு கலரும் கொடை நீல கலராகவும் இருக்கும். கன்ஃபியூஸ் பண்ணிட மாட்டீங்களே? எம்மா, எனக்கு படிக்க தான் தெரியாது, அடையாளம்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சுப்பேன். நீங்க சொன்ன மாதிரி எல்லா ஐஸ்கிரீமும் திருடிட்டு அப்புறம் உங்கள்கிட்ட பேசிக்கிறேன். அன்னைக்கு ராத்திரிக்காக காத்திருந்த சங்கிலி இருட்டானோனே யாரும் இல்லாத நேரமாக பார்த்து மார்க்கெட்டுக்கு போனான். ஆனால் போனதுக்கப்புறம் சங்கிலிக்கு எது சோனுவோட கடை எது லட்சுவோட கடைன்றதுல குழப்பம் வந்துருச்சு. ஆஹா, அந்த சோனு திரும்ப திரும்ப கேட்டுச்சே, எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கே. ஒருவேளை இந்த சிகப்பு கலர் கொடை தான் லட்சுவோட கடைன்னு நினைக்கிறேன். இதையே தூக்கிடுவோம். அப்படி நினச்ச சங்கிலி லட்சு கடைன்னு நினச்சி சோனு கடையவே திருடிட்டான். மறுநாள் வியாபாரத்துக்காக வந்த சோனு அவ கடையை காணமேன்னு ரொம்ப குழப்பமாகிட்டா. அட கடவுளே, நான் பயந்த மாதிரியே நடந்துருச்சே. இந்த சங்கிலி கரெக்டா ஏன் கடையவே திருடிட்டானே. அட கடவுளே, நான் பண்ண தப்புக்கு எனக்கு நல்ல பதில் கிடைச்சிருச்சு. நான் நினைச்சது தப்பு தான். ஹாய் குட்டீஸ், இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணணும்னா நேர்மையாகவும் அதுக்கான உழைப்பையும் கொடுத்து தான் அதை அச்சீவ் பண்ணணும். அதுக்கான கஷ்டத்தை பட்டாதான் நமக்கு அதுக்கான பலனும் கிடைக்கும். என்றைக்குமே குறுக்கு வழியில் போகவே கூடாது. ஓகே, பை.